ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் கீமா ரோல் செய்ய போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தமிழ் சமையல்லே 150 கிராம் மைதா மாவு வச்சு க்ரன்ச்சியாக டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே செய்யலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கீமா 250 கிராம்ஸ் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி போதுங்க. சும்மா கொஞ்சம் உப்பு போட்டு 2 விசிலுக்கு வேக வச்சிடலாம். நீங்கள் சிக்கன் கீமா கூட யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் 2 விசில் பாருங்கள். இது சைடில் வச்சுட்டு கடாயிலே ஒரே கரண்டி எண்ணெய், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 3 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூட வேணால் 3லேருந்து 4 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் வந்தால் போதும், அவ்வளோதான். இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஒரே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் க்ரஷ் பண்ணி இதில் போட்டேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் ரோஸ் சீரகம் பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இப்போது வேக வச்சோம் கீமா இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி போடாதீங்க, ஆல்ரெடி வெங்காயம் தண்ணி இருக்கும், அதுக்காக தண்ணி வானுங்க. ஒரே தக்காளி நல்லா பழுத்துது பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே முக்கியமான பொருள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணால் போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி கீமா குக் ஆகிட்டு இருக்குது, அதுக்காக சும்மா 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கீமா வெங்காயத்திலே கொஞ்சமாக தண்ணி இல்லை, இந்த மாதிரி இருந்தால் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். லாஸ்ட்டில் ஃப்ரெஷ் மல்லி பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கூல் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சாஸ் எதுவுமே நான் சேர்க்கல. உங்களுக்கு பிடிச்சனா போடுங்க, நான் போடல. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு மாவு எடுக்கலாம். 1 கப் இருக்குது. 150 கிராம் மாவு ஒரே 1 கப் இருக்குது. கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா தண்ணி மாதிரி பேட்டர் இருக்கணும். திக்கான பேட்டர் வாணுங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டேன். லம்ஸ் இல்லாது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி கரெக்டாக வந்துடும். இங்கே உப்பு செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும். பாருங்கள், நான் விஸ்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். மாவு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு பிளேட்டில் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது சைடில் வச்சுட்டு இப்போது ரோல் செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் தவா எடுத்து எண்ணெய் போடாதீங்க, மாவு போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு மெலிசாக இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் தவா வச்சு குக் பண்ணலாம். சும்மா ஃபியூ செகண்ட் போதுங்க. பாருங்கள், குக் ஆகிட்டே இருக்குது. அப்படியே தவா எடுத்து பிளேட்டில் போடலாம். கரண்டிலே வராது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடும். சூடாக இருக்குது, பார்த்து எடுங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் கையில் எடுக்கிறது தேவையில்லைங்க, பிளேட்டில் அப்படியே போட்டோன்னா வந்துடும். பாருங்கள், 2வது அதிகமாக குக் பண்ணாதீங்க, சும்மா கொஞ்சம் நேரத்திலே ரெடி ஆயிரும். பாருங்கள், ஈஸியாக வந்துருக்கு இல்லை? கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு கையில் எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக வந்தால் ஸ்ப்ரிங் ரோல் ரொம்ப நல்லா இருக்கும். சென்டரில் இல்லாது கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி வெங்காயம் மிக்சர் வச்சுட்டு மைதா மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்லே இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் கீமா ஸ்ப்ரிங் ரோல் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பீஸு 20 rupees இருக்குது. அது கூட இந்த மாதிரி பெருசாக இல்லைங்க, சும்மா 1/2 பீஸ் வரும், 20 ரூபாய்க்கு. பாருங்கள், ரெடியாக நான் சூடு பண்ணி வச்சிட்டேன் எண்ணெய். அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணால் க்ரன்ச்சாக வரும்.
கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணுங்கள். எல்லாமே இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் வேலை இருக்குது, ஆனால் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி டேஸ்டியாக ஸ்ப்ரிங் ரோல் வருமா? கண்டிப்பாக வராது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சு என. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரெசிபி எப்படி இருக்குது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.